வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். நம்ம சேனலில் வந்து நோட்ஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேனலோட மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் பற்றி ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம் வித் எம்சிக்யூ. இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸோட எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல என்னென்ன யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம். தட் இஸ் யூனிட்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா நம்ம 1 ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட், தேர்ட், 4, தென் 5th, 6th, 10 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, டோட்டலாக வந்து நம்ம கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ் வந்து 7 யூனிட்ஸ். அதுக்கான நோட்ஸும் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு தனியாக மெம்பர்ஸ் அலோன்ங்கிற மாதிரி மெம்பர்ஸ் ஒன்லி பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஓகே, மெம்பர்ஸ் ஒன்லி பிளேலிஸ்ட். நிறைய பேர் அதான் டவுட் கேட்குறீங்க, ஸோ அதனால தான் சொல்கிறேன். மெம்பர்ஸ் ஒன்லி பிளேலிஸ்ட்டுன்னு தனியாக இருக்குது. ஓகே, அதில் வந்து நான் நோட்ஸ்க்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து டெஸ்ட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வந்து தனித்தனியாக இருக்குது. ஓகே, நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1ஓட நோட்ஸ் வேணும் அப்படின்னா யூனிட் 1 நோட்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஓகே, அந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து அந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் தேவை. அது வந்து வீடியோவில் வந்து பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்தந்த நோட்ஸ்க்கான பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா அந்தந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பாஸ்வேர்டு வந்து ஷேர் ஆயிருக்கும். அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் எப்படி அப்படின்னா கூகுள் ஃபார்மில் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ டைம்னாலும் அதில் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு டைமிங்லாம் எதுவும் கிடையாது, அது அப்லோடடாக தான் இருக்கும். அதுக்கான லிங்க்குமே வந்து அந்தந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் வந்து நம்ம 6 டெஸ்ட் சீரீஸ் வந்து அதில் அப்லோடடாக இருக்குது. தட் இஸ் சாப்டர் வைஸ் வந்து 50 கொஷின்ஸ் வந்திருக்கும். சில சாப்டர்ஸ் லைக் யூனிட் 1 அப்புறமா யூனிட் 4 மட்டும் நமக்கு வந்து நியர்லி 100 கொஷின்ஸ் வந்து செப்பரேட்டாக 50-50யாக வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, அது நீங்கள் அட்டன் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான பாஸ்வேர்டுமே அந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வீடியோ தான். அதில் வந்து ஜஸ்ட் பாஸ்வேர்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் வந்து பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து நம்ம 7 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 3 யூனிட்ஸ் வந்து சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான நோட்ஸும் வந்து உங்களுக்கு மெம்பர்ஷிப்க்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, அது தவிர டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக உங்களுக்கு நோட்ஸ் வேணும், எனக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறவங்களுக்கு யூனிட் 1 அண்ட் 6க்கான பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த இதில் டெலிகிராமில். ஓகே, டெலிகிராமில் நீங்கள் யூனிட் 1 அண்ட் 6 மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது தவிர எல்லா யூனிட்ஸும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் பற்றி இன்னைக்கு பார்த்துடலாம். சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ். ஓகே, சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் காம்பினேஷனல் சர்க்யூட். ஓகே, காம்பினேஷனல் சர்க்யூட்ஸில் வந்து நோ மெமரி. ஓகே, சீக்வென்ஷியல் சர்க்யூட்டில் வந்து மெமரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மெமரி இருக்கும். தட் இஸ் இதில் வந்து அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் அதில் வந்து கரண்ட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ப்ரீவியஸ்லாம் வந்து காம்பினேஷனல் சர்க்யூட்டில் மெமரைஸ் ஆகாது. பட் வந்து சீக்வென்ஷியல் சர்க்யூட் பொறுத்தவரையில் இட் யூசஸ் த ப்ரீவியஸ் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. ஓகே, ப்ரீவியஸ் ஸ்டேட்டோடதையும் இது வந்து டிபெண்ட் பண்ணி தான் இதோட அவுட்புட் இருக்கும். ஸோ இது வந்து கரண்ட் இன்புட் வேல்யூஸ் அப்புறமா ப்ரீவியஸ் ஸ்டேட்டியோடது இருக்கும். ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் கரண்ட் இன்புட் அண்ட் ப்ரீவியஸ் ஸ்டேட். ஓகே, இதுதான் வந்து சீக்வென்ஷியல் சர்க்யூட்டோட மெயின் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் காம்பினேஷனல் சர்க்யூட்டாக இருக்கும். தென் வந்து சீக்வென்ஷியல் சர்க்யூட்டோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்டு டைனாமிக் சர்க்யூட்ஸ். ஓகே, டைனாமிக் சர்க்யூட்ஸ்.
It is also called dynamic circuits. Okay. So sequential circuits ஓட இன்னொரு நேம் வந்து டைனமிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ் வந்து அதோட டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அசிங்க்ரோனஸ் டூ டைப்ஸ் இருக்கு. சீக்வென்ஷியல் சர்க்கியூட்க்கு அசிங்க்ரோனஸ் அண்ட் சின்க்ரோனஸ். ஓகே, அசிங்க்ரோனஸ் அண்ட் சின்க்ரோனஸ். அசிங்க்ரோனஸ் அப்படின்னா தட் இஸ் சின்க்ரோனஸ்னா என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் யூசஸ் கிளாக். ஓகே, அசிங்க்ரோனஸ் அப்படின்னா இட் டசன்ட் யூஸ் த கிளாக் பல்ஸ். அதான் வந்து ஜஸ்ட் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஓகே, கிளாக் சிக்னல் யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் அசிங்க்ரோனஸ். சிங்க் ஆயிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே வந்து அசிங்க்ரோனஸ் அப்படின்னா டசன்ட் யூஸ் கிளாக் சிக்னல். ஓகே, இது வந்து டூ டைப்ஸ். அப்புறம் மெயினாக நம்ம நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ்ல நம்ம மெயினாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லேச்சஸ். ஓகே, லேச்சஸ்ங்கிறது ஒரு ஸ்மால் யூனிட். தென் வந்து ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் வர்ற ஒரு இது டாபிக். தென் நெக்ஸ்ட் இஸ் ரெஜிஸ்டர்ஸ், அப்புறமா கவுண்டர்ஸ். ஓகே, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக 1 by 1 பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம கவர் பண்ணிடலாம் சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ் பற்றி. இப்போ லேச்சஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லேச்சஸில் ஒரு லேட்ச் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துடலாம். ஓகே, எஸ்ஆர் லேச்சஸ் வந்து பார்த்துடலாம். எஸ்ஆர் லேச்சஸ் இதோட டயக்ராம் எப்படி இருக்கும், சர்க்கியூட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு இன்புட் இருக்கும். ஓகே, ஆர் அப்புறமா எஸ். ஓகே, இதை நம்ம நார் கேட்ல வந்து இது ஆர் கேட் பபிள் சேர்த்ததுனால இதை நம்ம நார் கேட்னு சொல்றோம். ஓகே, ஒரு அவுட்புட் வரும். இந்த அவுட்புட்டை எடுத்து நம்ம இதோட இன்னொரு இன்புட்டா வந்து கொடுக்கணும். இதுல அதே மாதிரி இதோட அவுட்புட் வந்து இதோட இன்னொரு இன்புட்டா வரும். ஓகே, ஸோ இதுதான் இதோடது அவுட்புட். வந்து இதை கியூன்னு எடுத்துக்கிறோம், இதை கியூ டேஷ்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் ஒரு இன்புட், எஸ் ஒரு இன்புட், இங்க வர கியூ வந்து இதோட இன்புட், நெக்ஸ்ட் இதுல வர கியூ பார் வந்து இதோட இன்னொரு இன்புட்டா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதோட கியூ வந்து இதோட இன்னொரு இன்புட்டா இருக்கும். இந்த மாதிரி அதுக்குள்ளேயே நம்ம வந்து அவுட்புட் எடுத்து இன்புட்டா வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் எஸ்ஆர் லேச்சஸ். இதுக்கு வந்து நம்ம எது யூஸ் பண்றோம் அப்படின்னா மெயினா இதுல நம்ம என்ன கேட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நார் கேட். ஓகே, நார் கேட். ஸோ இந்த நார் கேட்டுக்கு நம்ம டேபிள் பார்த்தோம் அப்படின்னு ட்ரூத் டேபிள் என்ன அப்படின்னா நார் கேட்னா ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஆர் கேட் இல்லையா. ஆர் கேட்ல வந்து நமக்கு ஏதாச்சும் ஒன்று இருந்தா கூட 1 இருக்கும் அவுட்புட். நார்னா ஜஸ்ட் ஆப்போசிட்னால 1 வந்தாலே அதோட அவுட்புட் வந்து 0வா தான் இருக்கும். ஸோ இதுக்கு மட்டும் தான் 1 வரும். ஓகே, தட் இஸ் நார். அப்படின்னா ஏதாவது ஒரு இன்புட் 1 ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம அதோட அவுட்புட் வந்து 0 தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆர்எஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் அப்படி கூட அதை பண்ணிக்கலாம். எஸ்ஆர் அப்புறமா கியூ டேஷ் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம டேபிள்ல வந்து அதை பார்க்கலாம். எஸ்ஆர் லேச்சஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், மற்ற லேச்சஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து என்ன டைப்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிட்டு ஃப்ளிப்ஃப்ளாப் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ எஸ்ஆருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு 0 0 0 1 1 0 1 1 அதுதான் நம்மளோட வேல்யூஸாக இருக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 0 0ன்னு கொடுக்குறோம். தட் இஸ் வந்து எஸ்ஸோட வேல்யூ வந்து 0. ஓகே, ஆரோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்தோம் நார் கேட்டோட அவுட்புட் வந்து 0 0வா இருக்கும்போது இன்னொரு 0 வந்துருச்சு அப்படின்னா 1ஆ இருக்கும். இன்னொரு 1 வந்தாதான் 0வா இருக்கும். ஸோ நம்மளால இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இங்க 0வா இருக்கா 1ஆ இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதுல வந்துட்டு என்ன இங்க அவுட்புட் வருதோ அதுதான் இங்க இன்னொரு அவுட்புட்டா எடுக்கும்போது
ஜஸ்ட் அதோட இப்போ 0னா 0 + q த ஹோல் பார். இது இருக்குல்ல பபிள் இருக்கிறதுனால 0 + qங்கிறப்ப q தான், qவோட பாருங்கிறப்ப நமக்கு q பார் தான் இதோட அவுட்புட்டா இருக்கும் இல்லையா? ஸோ வந்து q பார் வந்து என்னவா இருக்கும்? q பாராவே தான் இருக்கும். ஓகே, இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 + q த ஹோல் பார். ஓகே, 0 + q த ஹோல். இதுல வந்து ஆக்சுவலா இதுல q பார் தான் இன்புட்டா வருதும். ஸோ q பார் அப்போ 0 + q பார் த ஹோல் பார் அப்படிங்கிறப்ப நமக்கு q பார் த ஹோல் பார் தட் இஸ் ஈக்குவல் டு q தான் வந்து இதோட அவுட்புட்டா இருக்கும். ஸோ qவும் qவாவே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா s வந்து 0. ஓகே, அடுத்ததுல s வந்து 0வா தான் இருக்கு, r வந்து 1ஆ இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு கேஸ் 2ல பார்த்தீங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ 1 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ 1ஆ இருந்தா கூட நமக்கு அவுட்புட் 0ங்கிறது சரி தெரியும். ஸோ இப்போ வந்து நமக்கு கன்ஃபார்மா இந்த இடத்துல கியூவோட வேல்யூ வந்து 0வா ஆயிடும் இல்லையா? பிகாஸ் வந்து எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் 1 மீன்ஸ் த அவுட்புட் வில் பி 0 ஆஸ் பெர் நார் கேட். ஸோ வந்து இதுல நமக்கு 0 வந்து அவுட்புட் கன்ஃபார்ம். பட் எஸ்ல வந்து 0 இருக்கிறதுனால இந்த Q 1ஆ இல்லைன்னா 0வா அப்படிங்கிறத பொறுத்து தான் வரும். பட் இதில் அவுட்புட் 0 தானே, ஸோ இந்த Qவும் 0 தானே. ஸோ 0 + 0 அப்படிங்கிறப்ப இங்கே Q பார் என்ன வரும்? 1ஆ இருக்கும். அப்போ நமக்கு Q வந்து 0 கிடைக்கும், இங்க வந்து 1 கிடைக்கும். ஓகே, எஸ்ஸோட வேல்யூ 0, ஆரோட வேல்யூ 1ஆ இருக்கும்போது. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ 0. ஸோ எஸ்ஸோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ 0 அப்படிங்கிறப்போ என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எஸ்ஸோட வேல்யூ தட் இஸ் 1, ஆரோட வேல்யூ 0 அப்படிங்கிறப்ப நமக்கு இதையே மாற்றி வரும் அப்படித்தானே? இங்கே வந்து 1 வந்துடும், இங்கே வந்து 0 வரும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா அதே தான். ஸோ 1 0 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் ரெண்டுமே 1 1 அப்படிங்கிறப்ப நமக்கு அப்சல்யூட்டா அதோட அவுட்புட் வந்து 1 தான். 1 வந்துருச்சு அப்படின்னா அவுட்புட் கண்டிப்பா 0 தான் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? 0 தான் வரும் அப்படின்னு தெரியும். ஸோ ரெண்டுமே 0 வரும். ரெண்டுமே 0 வரும்போது, பட் இங்க 0 வரும்போது இங்க 1 வரணும், இங்க 1 இங்க நெக்ஸ்ட் இதோட அவுட்புட் இங்க வரும்போது 1 வரணுங்கிறப்போ தட் இஸ் வந்து 0 0ங்கிறது வந்து கன்ஃபார்மா ஒரு கரெக்டான இது கிடையாது. பிகாஸ் Q பார் ஓகே 0 வந்ததுன்னா அதோட காம்ப்ளிமெண்ட் 1, 1 வந்ததுன்னா 0. ஸோ ஏதாவது ஒன்று 0 வந்ததுன்னா இன்னொன்று 1 வரணும், இன்னொன்று 1ஆ இருந்ததுன்னா இன்னொன்று 0 வரணும். ஸோ இது ரெண்டுமே 0 0 வர்றது இன்வேலிட். ஓகே, இதை இன்வேலிட்னு சொல்லுவாங்க, ஃபர்பிடன் சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்பிடன் ஆர் டோன்ட் கேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் இதோட டேபிள். இது வச்சு இதுதான் எஸ்ஆர் லேச்சஸோட மெயின் அந்த ஒர்க்கிங். நெக்ஸ்ட் என்னென்ன லேச்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் நேம் பார்க்கலாம். அதோட ஒர்க்கிங்கும் இது மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த எஸ்ஆர் லேச்சஸோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா செட் ரீசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, செட் ரீசெட் லேச்சஸ். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா இதுல வந்து நமக்கு பாருங்க என்ன ஸ்டேட் இருக்கோ அதே ஸ்டேட் தான் வருது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம நோ சேஞ்ச் அப்படின்னும் இதை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். நோ சேஞ்ச். இந்த மாதிரி கண்டிஷன் செட் ஈக்குவல் டு 0, ரீசெட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா வாட் மஸ்ட் பி த நெக்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா நோ சேஞ்ச் இன் த ஸ்டேட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்ன லேச்சஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஸ்ஆர் பார்த்தோம், அடுத்து வந்து ஜேகே லேட்ச் இருக்கும், தென் டி லேட்ச், அப்புறமா டி லேட்ச். ஓகே, இதோட எக்ஸைட்டேஷன் டேபிள் சர்க்கியூட் வந்து நம்ம ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே, பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பட் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இந்த எஸ்ஆர் லேட்சஸ் வச்சு நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளிப் ஃப்ளாப் பற்றி பார்க்கலாம். ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் அதில் ஃபர்ஸ்ட் ஒன்
SR flip-flops. Okay, SR flip-flops. Second one, JK flip-flops. Okay, JK flip-flops. And the third one is D flip-flops. D flip-flops. Flip-flops. Next, and the fourth one is T flip-flops. Okay, இதை ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த flip-flop அப்படிங்கிறது நம்ம டூ stable states, okay, with the two stable states and used to store binary data. Then in the flip-flop or latches வந்து basic fundamental building blocks, okay. Flip-flop, okay, FF னு போடுறேன். Flip-flop and latches ரெண்டும் தான் வந்துட்டு basic building block, okay, fundamental building block of digital electronics. Fundamental building blocks வந்து digital electronicsல என்ன அப்படின்னா அது வந்து flip-flop latches தான், okay, building blocks. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென் வந்து latches வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்ஸ், ஓகே, பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்ஸ் அப்படின்னா தட் இஸ் latchesனு மீனிங், ஓகே. ஸோ இதெல்லாம் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அப்புறமா நம்ம இப்போ flip-flop பற்றி பார்க்கலாம், ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம RS flip-flop பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் RS flip-flop. ஓகே, இது வந்து நம்ம பேசிக்காக NAND கேட் யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம இப்போ சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸில் வந்து லேச்சஸ் பற்றி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ சீக்வென்ஷியல் சர்க்யூட் அப்படின்னா அது ஒரு லாஜிக் சர்க்யூட் தட் கன்சிஸ்ட் ஆஃப் மெமரி, ஓகே. ஒரு காம்பினேஷனல் சர்க்யூட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. காம்பினேஷனல் சர்க்யூட் வித் மெமரி, ஓகே, வித் மெமரி தான் வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்னா சீக்வென்ஷியல் சர்க்யூட். நார்மல் காம்பினேஷனல் சர்க்யூட்ல மெமரி எலிமெண்ட் இருந்தது அப்படின்னா தட் இஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட். பிகாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு பாஸ்ட் ஆப்ரேஷன்ஸோட ஹிஸ்ட்ரி வந்து இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம மெமரி யூஸ் பண்ணுறோம். ஸோ த அவுட்புட் ஆஃப் த சீக்வென்ஷியல் சர்க்யூட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் இன்புட்டும் ஆஸ் வெல் அஸ் த பாஸ்ட் அவுட்புட் ஆஃப் த ஸ்டேட்ங்கிறதுனால நம்ம இதை சீக்வென்ஷியல் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸில் வந்து அசிங்க்ரோனஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் அண்ட் சின்க்ரோனஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் இருக்குது. பட் இதுக்கான தட் இஸ் வந்து இதுக்கான நோட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ஓகே. டெலிகிராம் குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் வந்து சேனலோட லிங்க், பிகாஸ் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணது அது எல்லாமே வரதுனால உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதில் தேடுறது சர்ச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறதுனால நான் புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ புதுசாக போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகே. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா யூனிட் 1 and 6க்குள்ள பிபிடி ஃபார்மேட்டில் இருந்து பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ண அந்த ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு நோட்ஸ் வந்து ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் வந்து அதில் இருக்கும். தென் வந்து இப்போது இந்த ரிவிஷனில் வந்து நான் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் பற்றி ரிவிஷனுக்கான நோட்ஸ் மட்டும் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஓகே. இப்போ நம்ம இதில் வரலாம். டைப்ஸ் ஆஃப் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸில் வந்து அசிங்க்ரோனஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் whose operation does not depend on clock. Asynchronous, ஓகே. ஏ அப்படின்னாலே நம்ம ஆப்போசிட் தானே சொல்வோம், ஒன்று இல்லை அப்படிங்கிறது. ஸோ சின்க்ரோனஸாக இல்லை, ஒரு டைமிங் வந்து இருந்தால் தான், லைக் வந்து இப்போ நம்ம ஒரு டான்ஸ் ஸ்டெப் தான் இருக்குது அப்படின்னா சேம் டைமிங்கில் எல்லாரும் பண்ணால் தான் சின்க்ரோனைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அசிங்க்ரோனைஸ்னா என்னது, டைமிங் இல்லை, ஸோ கிளாக் இல்லை, தட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் கிளாக் சிக்னல், அதான் வந்து அசிங்க்ரோனஸ். சின்க்ரோனஸ் அப்படிங்கிறது தட் டிபெண்ட்ஸ் ஆன் வந்து காமன் கிளாக் சைக்கிள் வந்து இருக்கும், ஓகே. தட் இஸ் சின்க்ரோனஸ் அப்படிங்கிறது, அதான் வந்து சின்க்ரோனஸ். அசிங்க்ரோனஸ் அப்படிங்கிறது லைக் வந்து இப்போ ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இதில் மட்டும் கிளாக் பல்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஒன்னொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் கிளாக் சைக்கிள் மெயின்டைன் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் அசிங்க்ரோனஸ். பட் காமன் கிளாக் சைக்கிளை எல்லாருமே ஷேர் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் சின்க்ரோனஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட், ஓகே. இதை பற்றி கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். மெயினாக வந்து அசிங்க்ரோனஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட்டோட எக்ஸாம்பிள், காமன் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரிப்பிள் கவுண்டர், ஓகே.
ரிப்பிள் கவுண்டர். நெக்ஸ்ட் வந்து இதுல டைப்ஸ் ஆஃப் ட்ரிகரிங் இருக்கு. சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ்ல ட்ரிகரிங் இருக்கு. ட்ரிகரிங்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்றோம் இல்லையா? அதான் வந்து ட்ரிகரிங் அப்படின்னு சொல்றது. இது வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் லெவல் ட்ரிகரிங். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ட்ரிகரிங், லெவல் ட்ரிகரிங். அதுலயே 2 டைப்ஸ் வரும். செகண்ட் ஒன் இஸ் எட்ஜ் ட்ரிகரிங். ஓகே, அதுலயும் 2 டைப்ஸ் வரும். இப்போ லெவல் ட்ரிகரிங் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னா, இதுல வந்து பாசிட்டிவ் லெவல் ட்ரிகரிங். ஓகே, இந்த மாதிரி லெவல்ல இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ். இந்த பக்கம் மேல லெவல்ல இருக்கு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் லெவல் ட்ரிகரிங். ஓகே, அதே வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, கீழே இருந்தது அப்படின்னா தட் இஸ் நெகட்டிவ் லெவல் ட்ரிகரிங். ஓகே, the circuit changes state when it is high time in the clock cycle. கிளாக் சைக்கிள் வந்து தட் இஸ் கிளாக் சிக்னல் ஹையா இருந்ததுன்னா பாசிட்டிவ் லெவல் ட்ரிகரிங் வந்து நடக்குது. நெகட்டிவ் லெவல் அப்படின்னா கிளாக் சிக்னல் இஸ் அட் த லோ ஸ்டேட். அவ்வளோதான் இதில் தெரிஞ்சுக்கிறது தியரிட்டிக்கலா. தென் எட்ஜ் ட்ரிகரிங் அப்படிங்கிறது, எட்ஜ் ட்ரிகரிங் அக்வர்ஸ் when the state changes is initiated by the transition of the clock signal ரைசிங் அல்லது ஃபாலிங். ஓகே, அது வந்து ஹைல இருக்கும் அல்லது லோல இருக்கும். எதுல நமக்கு இதுக்கு லெவல் ட்ரிகரிங்ல எட்ஜ்ல என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இந்த ரேசிங் எட்ஜ் வருது இல்லையா? ரேசிங் எட்ஜ் வரும்போது தட் இஸ் பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங். ஓகே, இந்த மாதிரி வரும்போது இதுல ஃபாலிங் எட்ஜ் வருது இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் அப்படின்னு சொல்றது தான். ஓகே, ஃபாலிங் எட்ஜ் வந்ததுன்னா நெகட்டிவ் லெவல் ட்ரிகரிங், நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் சாரி. ரைசிங் எட்ஜ் வந்தது அப்படின்னா பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங். ஓகேவா? தட் இஸ் பாசிட்டிவ்னா என்னது? லோல இருந்து ஹைக்கு மூவ் ஆகுறது. ஓகே, அதான் பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங். நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங்னா என்னது? ஹைல இருந்து லோக்கு மூவ் ஆகி வர்றது. இங்க பாருங்க ஹை, இது வந்து ஹைன்னு வச்சுக்கலாம். ஹை டு லோ. ஓகே, இதான் வந்து ட்ரிகரிங்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் பத்தி பார்த்துடலாம். எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். ஓகே, எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் ஆர் ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு எப்படி வேணா சொல்லிக்கலாம். தியரிட்டிக்கலா ரெண்டும் சேம் தான். ஓகே, எஸ்ஆர் அண்ட் ஆர்எஸ் இதுன்னா என்ன? செட் ரீசெட் ஃபிளிப் ஃப்ளாப் அப்படியும் இதை நம்ம சொல்லிக்கணும். இது என்ன அப்படின்னா, ஓகே, இந்த எஸ்ஆர் லேஷ் நம்ம பார்த்தோம் இல்லையா? எஸ்ஆர் லேஷ் வித் கிளாக் தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். அவ்வளோதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஓகே, கிளாக்கோட இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். வித்தவுட் கிளாக் அப்படின்னா அதை நம்ம எஸ்ஆர் லேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓவரால் வந்து சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸை வந்து நம்ம சீக்வென்ஷியல் சர்க்கியூட் ஓட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் latch. ஓகே, இதெல்லாம் எம்சிக்யூல கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்வென்ஷியல் சர்க்கியூட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் latch. ஓகே, இப்போ எஸ்ஆர் latch வித் கிளாக் தான் வந்து எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்றாரு. எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு 2 நார் கேட்ஸ் அண்ட் 2 AND கேட்ஸ் அப்படியே நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதர்வைஸ் 4 NAND கேட்ஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, 2 டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. நம்ம இப்போ NAND கேட்ல வந்து பார்க்குறோம். 4 NAND கேட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்போட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த சர்க்கியூட் டயக்ராம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ அதோட ட்ரூத் டேபிள் நம்ம பார்க்கலாம். ஓகே, ட்ரூத் டேபிள். நெக்ஸ்ட் வந்து அதை வச்சு எக்ஸைட்டேஷன் டேபிள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு ட்ரூத் டேபிள் எஸ்ஆர் சர்க்கியூட்டோடது. ஒரு ட்ரூத் டேபிள் நீங்கள் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸியாக நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கான்செப்ட் ஈஸியாக லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க, கன்ஃபியூஷன் வராது. ஓகே, இல்லைன்னா ரொம்ப மொத்தமாக பார்க்கும்போது எதுக்கு என்னங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அதுதான் வந்து ஃபிளிப் ஃப்ளாப்பில் வந்து நமக்கான ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் வந்து அந்த ட்ரூத் டேபிள் அதோட ஒர்க்கிங் வந்து கரெக்டாக அதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சர்க்கியூட் டயக்ராம் வச்சு நம்ம இது வந்து 0வா இருந்துச்சுன்னா இது 0வா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அதோட ஒர்க்கிங் வந்து நம்ம பார்க்கணும். பட் இப்போ ரிவிஷன்னால நம்ம குயிக்காக என்னங்கிறத பார்த்துடலாம். எக்ஸாமுக்கு நம்ம அந்த அளவுக்கு பார்க்க வேண்டிய நீட் கிடையாது. எஸ்ஆர் ரெண்டுமே இப்போ வந்து எஸ்ஸோட வேல்யூ ஆரோட வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா ஹோல்டு. ஓகே,
ஆல்ரெடி என்ன ஸ்டேட்ல இருக்குதோ அதே ஸ்டேட் தான் இருக்கும். எதுவும் சேஞ்ச் ஆகாது ஹோல்ட் அப்படின்னா. எஸ்ஸோட வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா, ஆரோட வேல்யூ 1ஆ இருக்கும்போது, இது என்ன ஆகும் அப்படின்னா, ரீசெட் ஆயிடும். ஓகே. ரீசெட் ஆயிடும். 1ஆ இருக்கும்போது செட்டுன்னு ஆகும். ஓகே. தட் இஸ் 0. ரீசெட்னா அதோட வேல்யூ 0, செட்டுனா 1ஆ இருக்கும். 2 வேல்யூமே 1ஆ இருக்கும்போது இன்வேலிடா இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த ட்ரூத் டேபிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓகே. இப்ப எஸ்ஸோட வேல்யூ ஆரோட வேல்யூ 0, 0வா இருந்துச்சு அப்படின்னா, அதோட கரண்ட் ஸ்டேட் இது கரண்ட் ஸ்டேட். ஓகே. இப்ப என்ன ஸ்டேட்ல இருக்கோ அது. இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னவா ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். எஸ்ஸோட ஸ்டேட்டும் ஆரும் 2மே வந்து 0, 0வா இருந்துச்சுன்னா, கரண்ட் ஸ்டேட் என்னவோ அதே தான் இருக்கும். 0வா இருந்தா 0வா இருக்கும். 1ஆ இருந்தா 1ஆ இருக்கும். அதான் நம்ம ஹோல்டுன்னு சொல்றோம். ஓகே. சேமா என்ன ஸ்டேட்டோ எந்த நோ சேஞ்சுன்னு கூட வச்சுக்கலாம் இத. நோ சேஞ்ச். ஓகே. இப்ப எஸ்ஸோட வேல்யூ 0வும் ஆரோட வேல்யூ 1ஆ இருக்கும்போது, ஓகே 1ஆ இருக்கும்போது, ஆர் 1 0வா இருக்கும்போது, ஷார்ட்டா எப்படி நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாம்? எஸ்ஆர எடுக்கும்போது, எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் எடுக்கும்போது, ஜஸ்ட் எஸ்ஸோட வேல்யூ என்னவோ அத தான் அது எடுத்துக்கும். ஓகே. எஸ்ஸோட வேல்யூ என்னவா இருக்கோ அதுதான் அது எடுத்துக்கும். 0வா இருந்தா 0வா எடுத்துக்கும். 1ஆ இருந்தா 1ஆ எடுத்துக்கும். ப்ரீவியஸ் ஸ்டேட் என்ன வேணா இருக்கலாம். ஓகேவா? அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2மே 0வா இருந்துச்சு அப்படின்னா, எஸ்ஸோட வேல்யூ எடுக்கணுமா? ஆரோட வேல்யூ எடுக்கணுமா? அப்படின்னா 2மே சேமா இருக்கும்போது ஹோல்டு பண்ணிக்கும். ஓகே. 2மே 1ஆ இருந்துச்சு அப்படின்னா, தட் இஸ் இன்வேலிட். ஓகே. அவ்வளோதான் இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. 2 டிஃப்ரெண்ட்டா இருக்கும்போது எதோட வேல்யூ எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு கன்ஃப்யூஷன் வரும். எஸ்ஸோட வேல்யூ எடுக்கணுமா? ஆரோட வேல்யூ. அப்ப எஸ்ஸோட வேல்யூ அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. இதுதான் வந்து ட்ரூத் டேபிள். ஸோ இந்த ட்ரூத் டேபிள்ல இருந்து நம்ம எக்ஸைட்டேஷன் டேபிள் வந்து திருப்பி பார்க்கணும். எக்ஸைட்டேஷன் டேபிள். எக்ஸைட்டேஷன் டேபிள்ல என்ன அப்படின்னா, அந்த ஸ்டேட்ஸா இந்த மாதிரி ஸ்டேட் இருக்கும்போது எஸ்ஸோட வேல்யூ ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ 0, 0வா இருக்கும்போது 0, 0 வந்து Q நாட்டும் 0, 0 எங்கெல்லாம் வருது? இந்த 2 பிளேஸ்லயும் வருது இல்லையா? ஸோ எஸ்ஸோட வேல்யூ 0வா இருக்கு. ஆரோட வேல்யூ 0வாவும் இருக்கலாம், 1ஆவும் இருக்கலாம். ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ எஸ்ஸோட வேல்யூ கண்டிப்பா 0 தான். ஓகே. இந்த ஸ்டேட் இருக்கும்போது, பட் ஆரோட வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ண முடியாதனால நம்ம எக்ஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 0, 1ன்னு வருது. அதாவது கரண்ட் ஸ்டேட் 0. நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து 1ஆ மாறுது. எங்கெல்லாம் மாறுது? கரண்ட் ஸ்டேட் 0 அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட் 1ங்கிறது இந்த இடத்துல மட்டும் தான். ஸோ இந்த இடத்துல எஸ்ஸோட வேல்யூ 1 அண்ட் ஆரோட வேல்யூ 0. எஸ்ஸோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ 0. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1, 0. 1, 0 எங்க வருது? இந்த இடத்துல மட்டும் வருதா? 1, 0. ஸோ வந்து 0வா இருக்கும், 1ஆ இருக்கும். 1, 0வா இருக்கும்போது 0, 1ஆ இருக்குது. ஓகே. இந்த மாரி மாத்தி வரும்போது ஜஸ்ட் வந்து மாறிக்குது அவ்வளோதான். 0, 1ஆ இருக்கும்போது 1, 0வா இருக்கும். 1, 0வா இருக்கும்போது 0, 1ஆ இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1, 1 2மே 1, 1ன்னு இருக்கும்போது எதெல்லாம் வருது? நமக்கு 2 வேல்யூஸ் வருது. ஆ இது வருது. நெக்ஸ்ட் வந்து இங்க வருது. ஓகே. 1, 1ஆ இருக்கும்போது ஆரோட வேல்யூ 0 தான். ஸோ நோ ப்ராப்ளம் நம்ம 0ன்னு போட்டுடலாம். எஸ்ஸோட வேல்யூ 0வும் வருது, 1ம் வருது. ஸோ ஆம்பிகியஸா வரதுனால அதில நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஓகே. இதுதான் எக்ஸைட்டேஷன் டேபிள். ஓகே. நம்ம இந்த ட்ரூத் டேபிள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுலேருந்து எக்ஸைட்டேஷன் டேபிள் வந்து ஈஸியா போட்டுறலாம் நம்ம. ஓகே. தட் இஸ் 0, 0ன்னு வந்துச்சு அப்படின்னா, ஹோல்டு பண்ணிரும். என்ன ஸ்டேட்ல இருக்கோ அது. ஓகே. 0, 1 ஆர் 1, 0ன்னு வரும்போது, எஸ்ஸோட வேல்யூ என்ன? அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டா இருக்கும். கரண்ட் ஸ்டேட் என்ன வேணா இருக்கலாம். நம்ம அத வொரி பண்ணிக்க தேவையில்ல. எஸ்ஸோட வேல்யூ என்னவோ அத எடுத்துக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து 1, 1ஆ இருந்துச்சு அப்படின்னா, இன்வேலிட் அவ்வளோதான். இத சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க எஸ்ஆருக்கு. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஓவரால் ஃபிளிப் ஃப்ளாப்ஸோட அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னாலே ரெஜிஸ்டர், கவுண்டர்ஸ், மெமரி, சின்க்ரோனஸ் சிஸ்டம் இதெல்லாம் டிசைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஃபிளிப் ஃப்ளாப்ஸாக இருக்கும். மோஸ்ட்லி அப்ளிகேஷன்ஸ் கேட்டாங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட் இஸ் ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப். ஓகே. ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்போட சர்க்யூட் டயக்ராம் 4 NAND கேட் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதோட ட்ரூத் டேபிள் நம்ம பார்த்துடலாம்.
இதுல என்ன நமக்கு எஸ்ஆர்ல வந்து என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா 1 வந்துச்சுன்னா இன்வேலிடுன்னு வந்துச்சு இல்லையா? ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம இந்த 1 வந்ததுன்னா இங்க சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான் இதுல உள்ளது. தட் இஸ் வந்து இப்போ 0 இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் 0வா இருந்ததுன்னா கரண்ட் ஸ்டேட்டும் 0. ப்ரீவியஸ் ஸ்டேட் 1 இருந்துச்சுன்னா கரண்ட்டும் 1 தான். ஸோ இது எஸ்ஆர்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். தட் இஸ் ஹோல்டு பண்றது. சேம் நோ சேஞ்ச். ஓகே, நோ சேஞ்ச் தான் வந்துட்டு நமக்கு 0 0 1 ஆர் 10 வந்ததுன்னா என்ன பண்ணும்? இதுல எஸ்ஸோட வேல்யூ என்னவோ அதை அப்படியே எடுத்துக்கோம் இல்லையா? அதே மாதிரி இதுல ஜேயோட வேல்யூவை அப்படியே எடுத்துக்குது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ 1 வரும்போது எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ல வந்து நம்ம இன்வாலிடுன்னு கொடுத்தோம். பட் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து டாகிள் பண்ணிக்கும். ஓகே, டாகிள் பண்ணிக்கும். டாகிள்னா என்னது? 0வா இருந்ததுன்னா 1ஆ இருக்கும், 1ஆ இருந்ததுன்னா 0வா மாத்திடும். அவ்வளோதான். இதுல ஒரே ஒரு சேஞ்ச். எஸ்ஆர் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதுல ஜஸ்ட் அந்த 1 மட்டும் வர்றத நம்ம டாகிள்னு கொடுத்துருவோம். அவ்வளோதான். ஓகே, இதை வச்சு நம்ம எக்ஸைட்டேஷன் டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? எக்ஸைட்டேஷன் டேபிள் அதே மாதிரி தான். அவுட்புட்டை பேஸ் பண்ணி ஜேகேயோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறது தான் அதோட இது. ஓகே, இப்போ வந்து 0 இருந்ததுன்னா ஜேயை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். 0 ஜேயை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். 10 அப்படின்னா நமக்கு வந்து கேயோட வேல்யூ தான் என்னவோ அது பொறுத்து வரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு. மற்ற இது டோன்ட் கேர். ஓகே, அது என்ன வேல்யூவா வேணா இருக்கலாம். ஓகே, என்ன வேல்யூவா வேணா இருக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு எக்ஸைட்டேஷன் டேபிள். இதுல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இஸ் டி ஃபிளிப் ஃப்ளாப். ஓகே, டி ஃபிளிப் ஃப்ளாப் அப்படிங்கிறது 1 இன்புட். ஓகே, 1 இன்புட் வச்சிருக்கிற ஒரு எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் தான் டி ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதை. ஓகே, எம்சிக்யூல கேட்பாங்க எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் வித் ஒன்லி 1 இன்புட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தட் இஸ் டி ஃபிளிப் ஃப்ளாப். டி ஃபார் டிலேட் ஃபிளிப் ஃப்ளாப். சரியா? அதான் வந்து அதுக்கான நேம். டிலேட் ஃபிளிப் ஃப்ளாப் தான் வந்து டி ஃபிளிப் ஃப்ளாப். இப்போ டி ஃபிளிப் ஃப்ளாப்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ எஸ்ஆர் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல தான் இதான் எஸ், இதான் ஆர் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு? அதுல ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட் ஸ்டேட் வந்து 0வா இருக்கு, டியோட வேல்யூ வந்து 0. இப்போ ஒரே ஒரு வேல்யூ தான் இதுல டி. அப்படிதானே? எய்தர் 0வா இருக்கலாம் ஆர் 1ஆ இருக்கலாம். அதுதான் அதுக்கான பாசிபிலிட்டி. டி ஃபிளிப் ஃப்ளாப் பொறுத்தவரையில நீங்க எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. டியோட வேல்யூ என்னவோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேட்டா இருக்கும். கியூவோட கரண்ட் ஸ்டேட்டோட வேல்யூ என்ன வேணா இருக்கலாம். 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். டி என்ன வேல்யூவோ அது வந்து நெக்ஸ்ட் வேல்யூவா வந்துடும். அவ்வளோதான். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதான் வந்து டி ஃபிளிப் ஃப்ளாப். இதுல வந்து எம்சிக்யூல கேட்கறதா இருந்தா எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ல வந்து 2 இன்புட்ஸ் இருக்கும். ஒரே ஒரு இன்புட் வச்சிருக்க எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்போட ஒரு மாடிஃபிகேஷன் தான் வந்து என்ன அப்படின்னா டி ஃபிளிப் ஃப்ளாப். நெக்ஸ்ட் இஸ் டி ஃபிளிப் ஃப்ளாப். ஓகே, டி ஃபிளிப் ஃப்ளாப் அப்படிங்கிறது ஒரு ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்போட மாடிஃபிகேஷன். ஓகே, ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்போட மாடிஃபிகேஷன் தான் டி ஃபிளிப் ஃப்ளாப். ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் வித் ஒன்லி 1 இன்புட் இஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் டி ஃபிளிப் ஃப்ளாப்பா இருக்கும். ஓகே, டி ஃபிளிப் ஃப்ளாப் வந்து ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் வித் 1 இன்புட் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். டி ஃபார் டாகிள். ஓகே, டி ஃபார் டி ஃபார் டாகிள். இப்போ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டீயோட வேல்யூவை பாருங்க. ஓகே, டீயோட வேல்யூ தட் இஸ் லோவா இருக்குது, 0வா இருக்குது. அது எனேபிளே ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்க. எனேபிளே ஆகலைன்னா கரண்ட் ஸ்டேட் என்னவோ அதை அப்படியே ஹோல்டு பண்ணிக்கும். ஓகே, கரண்ட் ஸ்டேட்டை அப்படியே ஹோல்டு பண்ணிக்கும். டீயோட வேல்யூ 0வா இருந்ததுன்னா எப்போ டாகிள் வந்து ஹையா இருக்கோ தட் இஸ் சிக்னல் மாதிரி எடுத்துக்கோங்க. டாகிள் பண்ணணும். டாகிள் வந்து வேல்யூ வந்து ஹையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? டாகிள் பண்ண அப்படிங்கிறது எனேபிள் ஆயிருச்சு. அப்படிங்கிறப்போ கரண்ட் ஸ்டேட் 0வா இருந்ததுன்னா 1ஆ மாத்திடும், 1ஆ இருந்ததுன்னா 0வா மாத்திடும். அவ்வளோதான். ஓகேவா? இந்த டேபிளே நம்ம வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும்.
தட் இஸ் டீயோட வேல்யூ 0வா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 0 0வா இருந்து ஸ்டேட் கரண்ட் ஸ்டேட் 0வா இருந்துச்சுன்னா 0வே தான். கரண்ட் ஸ்டேட் 1ஆ இருந்துச்சுன்னா 1ஏ தான். ஓகே. இப்ப டீயோட வேல்யூ 1 ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப கரண்ட் ஸ்டேட் 0வா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் 1ஆ இருக்கும். 1ஆ இருந்துச்சுன்னா 0வா இருக்கும். ஓகே. அதான் Q ஆஃப் n + 1 ஆர் t + 1 அதெல்லாம் என்ன போட்டாலும் தட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட்ன்னா மீனிங். அடுத்த ஸ்டேட் என்ன வரும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ 0 0ன்னு வந்துச்சு அப்படின்னா நோ சேஞ்ச். ஓகே. நோ சேஞ்ச். அதே 1 0 வந்துச்சு அப்படின்னா டாகிள். ஓகே. இதுதான். நெக்ஸ்ட் இது நம்ம ப்ரீவியஸா ஒண்ணே ஒண்ணு பார்த்துடலாம். இப்ப ஜேகேல வந்து நமக்கு 0 0 வந்துச்சு அப்படின்னா என்ன வந்துச்சு? நோ சேஞ்ச் அப்படின்னு வந்துச்சு. ஓகே. அதே எஸ்ஆர்ல வந்து 0 0 வந்தாலும் நமக்கு நோ சேஞ்ச்ன்னு வருது. இதுல நோ சேஞ்ச்னே வராத ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா யாரு? நம்ம பார்த்ததுல 4ல ஒருத்தங்க நோ சேஞ்சே இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் டி ஃபிளிப் ஃப்ளாப். ஓகே. டி ஃபிளிப் ஃப்ளாப்ல வந்து ஜஸ்ட் டியோட வேல்யூ என்னவோ அது வரும். கரண்ட் ஸ்டேட்டை பத்தி அது ஒரி பண்ணிக்காது. ஸோ நோ சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு கண்டிஷனா இங்க வராது. ஓகே. ஃபிளிப் ஃப்ளாப் வித் வித்தவுட் நோ சேஞ்ச் கண்டிஷன் அப்படின்னா நமக்கு வந்து நோ சேஞ்ச்னு வருதே. வராதது யாரு அப்படின்னு பார்த்தீங்க எந்த ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னா டி ஃபிளிப் ஃப்ளாப். ஓகே. இது ஒரு எம்சிக்யூல கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓவரால் எக்ஸைட்டேஷன் டேபிள் கன்வர்ஷனுக்காக பார்க்குறோம். ஓகே. இப்போ வந்து QN நெக்ஸ்ட் ஸ்டேட் இதுவா இருந்ததுன்னா எஸ்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஆரோட வேல்யூ, ஜேயோட வேல்யூ, கேயோட வேல்யூ, தென் டி அது வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே. இது எக்ஸைட்டேஷன் டேபிளோட ஒரு கம்பைலேஷன். ஓகே. எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்போடதும் நம்ம பார்த்துடலாம். தட் இஸ் ரிவிஷன்னால நம்ம குயிக்காக பார்க்கறதுக்காக இந்த மாதிரி டேபிள்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து ஸ்டேட்ஸ் அப்படின்னா எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0x வரும். இங்கே x0 வரும். 1 0 0 1. ஓகே. நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான் எஸ்ஸோட வேல்யூ தென் வந்து எஸ்ஸோட வேல்யூ என்னவோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட வேல்யூவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ல இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேட்டோட வேல்யூ. ஓகே. அதே வந்துட்டு நம்ம எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் பார்த்தாச்சு. ஜேகே அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நமக்கு என்ன அப்படி பார்த்தோம்? ஜேயோட வேல்யூ தென் கேயோட வேல்யூ இப்போ டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ டோன்ட் கேராக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டியோட வேல்யூ 0வா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னா டி என்ன வேல்யூவா இருக்குதோ அதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட் வேல்யூவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? டி ஃபிளிப் ஃப்ளாப்னா டியோட வேல்யூ வந்து 1ஆ இருக்கும்போது டாகிள் பண்ணும். மற்ற நேரம் என்ன ஸ்டேட்டோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும் இல்லையா? அப்போ 0வா இருக்கும்போது 0 வந்து 0வா தான் இருக்கும். இங்கேயும் 1 வந்து 1ஆ தான் இருக்கும். 1 1ஆ இருக்கும்போது மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து டாகிள் ஆகும். ஓகே. இதுதான் வந்து அதோட கம்பைலேஷன். உங்களுக்கு ஒரு குயிக் ரெஃபரன்ஸ்க்காக இதை வச்சுக்கலாம். இதெல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நான் டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகே. நாட் இன் குரூப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். ஸோ சேனல் லிங்க் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் எல்லாரும் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு ஃபிளிப் ஃப்ளாப்போட ஒரு கம்பைலேஷன். ஓகே. எஸ்ஆரும் டியும் கம்பைன் பண்ணிக்குவோம். பிகாஸ் இது ரெண்டும் சேம் இல்லையா? டி அண்ட் எஸ்ஆர் வந்து சேம். அதே மாதிரி டி அண்ட் ஜேகே வந்து அதோட மாடிஃபிகேஷன் அப்படிதாங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதை வச்சு நம்ம பார்த்தோம்னா டிங்கிறதுக்கு வந்து நம்ம 0 ஆர் 1ங்கிற வேல்யூ தான் எடுத்துக்கோம். ஸோ 0 ஆர் 1. எஸ்ஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 0 வரும்போது ப்ரீவியஸ் ஸ்டேட் என்னவோ அதே தான். 1 1ன்னு வரும்போது ஃபர்பிடன் ஸ்டேட்டாக இருக்கும். ஓகே. இது வந்து ரீசெட் செட். தட் இஸ் 0வா இருந்தால் ரீசெட்னா என்ன? 0 தான். ஓகே. 1ன்னா செட்டுன்னு அர்த்தம். ரீசெட் அப்படின்னு வந்துட்டாலே அதை வந்து நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கலாம். 0 செட் அப்படின்னா 1. ஓகே. என்ன வேல்யூவா இருந்தாலும் ரீசெட்டுன்னா 0வா மாறிடும். என்ன வேல்யூவா இருந்தாலும் செட்டுன்னு வரப்போ 1ன்னு அது சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். அதோட ப்ரீவியஸ் ஸ்டேட் என்ன வேணா இருக்கலாம். அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையே இல்லை. அதே மாதிரி இதில் டி ஃபிளிப் ஃப்ளாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜேகேயோட மாடிஃபிகேஷனால டீல வந்து நமக்கு 0வும் 1ம் தான் இருக்கும். 0வா இருந்தால் ப்ரீவியஸ் ஸ்டேட் நோ சேஞ்சாக இருக்கும். 1ஆ இருந்தால் டாகிள் பண்ணிக்கும். அவ்வளோதான் சிம்பிள். ஜேகே அப்படின்னாலும் ஜேயோட வேல்யூ 0வா இருந்தால் ரீசெட், 1ஆ இருந்தால் செட். அவ்வளோதான். ஓகே.
ஸோ எஸ்ஆரும் ஜேகேயும் சேம் தான். அதே மாதிரி தான் வரும் பாருங்க எல்லாமே. ப்ரீவியஸ் ஸ்டேட் 0 1 தான். 1 1 வர இடத்துல எஸ்ஆருக்கு வந்து ஃபர்பிடன் ஸ்டேட் வந்துரும். பட் வந்து ஜேகேல வந்து டாகிள்னு வரும். ஓகே, டாகிள்னு வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். டிங்கிறது எஸ்ஆரை பேஸ் பண்ணியே தான் இருக்கும். டிங்கிறது ஜேகேயை பார்த்தே தான் இருக்கும். டில வந்து நம்ம பெருசா தெரிஞ்சுக்கிறது என்ன, டி என்னவோ அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேட்டா இருக்கும். டீல என்ன அப்படின்னா 0 வந்துச்சு அப்படின்னா சேம் ஸ்டேட், நோ சேஞ்ச். 1 வந்துச்சுன்னா டாகுல் ஆகும். இவ்வளோ நீங்க மெமரியில வச்சிருந்தா போதும். ஃபிளிப் ஃப்ளாப் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸைட்டேஷனோட ஓவரால் வந்து தனி ஒரு பேஜ் இது. நெக்ஸ்ட் கிளாக் பல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் பல்ஸ்ன்னு இருந்தது, நெகட்டிவ் பல்ஸ், ரைசிங் எட்ஜ், ஃபாலிங் எட்ஜ்ன்னு இருந்தது இல்லையா. அதை குயிக்காக ஒரு கிளான்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். லெவல் வந்து இந்த லெவல் ஆஃப் த கிளாக் இஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ் பல்ஸ். தென் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நெகட்டிவ் பல்ஸ். ஓகே, ரைசிங் எட்ஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம இதை வந்து பாசிட்டிவ் லெவல், நெகட்டிவ் லெவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, லெவல் ஆர் பல்ஸ் எப்படி வச்சுக்கலாம். தென் ரைசிங் எட்ஜ் அப்படிங்கிறப்போ 0லேருந்து 1 போச்சு, தட் இஸ் 0. இங்கே வந்து லெவல் 1 அப்படின்னா நமக்கு 0லேருந்து 1க்கு மூவ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ரைசிங் எட்ஜ். 1லேருந்து 0 வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஃபாலிங் எட்ஜ். ஓகே, 1 to 1 டவுன் டு 0. இவ்வளோதான் இதில் நமக்கு முக்கியமாக பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்வர்ஷன். ஓகே, கன்வர்ஷன் ஆஃப் எஸ்ஆர் டு டி ஃபிளிப் ஃப்ளாப். ஓகே, கன்வர்ஷன் ஆஃப் எஸ்ஆர் டு டி ஃபிளிப் ஃப்ளாப். இந்த மாதிரி கன்வர்ஷன் கேட்டிருந்தாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா எது வந்து நமக்கு தேவை, ஓகே, அவைலபிள் அண்ட் ரிக்வயர்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, எஸ்ஆர் வந்து இப்போ நமக்கு இருக்கிறது அவைலபிள். ஓகே, அதை வந்து டிக்கு நம்ம மாற்ற போகிறோம், டிக்கு மாற்ற போகிறோம். ஸோ வந்து கன்வர்ஷன் ஆஃப் எஸ்ஆர் டு டி ஃபிளிப் ஃப்ளாப். ஓகே, இப்போ வந்து நமக்கு எதுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோமோ 2 அப்படிங்கிறது டி ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோங்கிறப்போ டியை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஓகே, டியோட வேல்யூ எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதோட ப்ரெசன்ட் ஸ்டேட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட். ஓகே, இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறது எஸ்ஆருக்கு. ஸோ எஸ்ஆரோட வேல்யூவை வந்து அதில் எழுதிக்கணும். டியோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். ஓகே, நமக்கு வந்து இப்போ என்ன வேல்யூ அப்படின்னா 0 0 0 1 1 0 1 1. இதுதான் நம்மளோட 2 இன்புட்ஸாக வந்து மெயினாக இருக்கும் இல்லையா எப்போவுமே. ஸோ டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு வேல்யூனால ரிப்பீட் பண்ணுறோம் 0 0 1 1 அப்படிங்கிறது. ஸோ 0 0 0 1 1 0 1 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இது டியும் அதோட கரண்ட் ஸ்டேட் என்னவோ அதையும் நம்ம இந்த இடத்துல போடுறோம். ஓகே, டேபிளாக ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் 0வா இருந்து கரண்ட் ஸ்டேட் 0வா இருந்துச்சு அப்படின்னாலும் 0 தான். 0வா இருந்து கரண்ட் ஸ்டேட் 1ஆ இருந்தாலும் 0 தான். பிகாஸ் டி ஃபிளிப் ஃப்ளாப்பை பொறுத்தவரையில் டியோட வேல்யூ என்னவோ அதே தான் அதோட நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். 1 1 வரும்போது இது 0வா இருக்கலாம் 1ஆ இருக்கலாம், பட் இங்கே 1 தான் வரும். இது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது மாதிரி இருக்கிறப்போ எஸ்ஆரோட எக்ஸைட்டேஷன் டேபிள் வந்து எப்படி இருக்கும். 0 0, அதாவது கரண்ட் ஸ்டேட் 0, நெக்ஸ்ட் ஸ்டேட் 1 0வா இருக்கும்போது இது வந்து 0வா இருக்கும், இது எக்ஸா இருக்கும். அதே 1 0வா இருந்தா 0 1ஆ இருக்கும், 0 1ஆ இருந்தா 1 0 உல்டாவா வரும் இல்லையா. அந்த மாதிரி மாற்றி இருக்கிறப்போ சேமா வரும்போது தான் நமக்கு ப்ராப்ளம் வரும். 0 0 வந்ததுனாலும் ஆர், ஓகே, ஆர் வந்து எக்ஸ் ஆயிரும், டோன்ட் கேர் ஆயிரும். 1 1ஆ வரும்போது எஸ் வந்து டோன்ட் கேராக மாறிடும். ஓகே, இந்த எக்ஸைட்டேஷன் டேபிள் வச்சு நம்ம இது மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து எஸ்ஸோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஆருக்கு வந்து நமக்கு என்ன வேல்யூ அப்படின்னா இந்த டேபிள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். டியை கரஸ்பாண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆரோட வேல்யூ 1 வரும்போது டியோட வேல்யூ என்ன, டி டேஷ். ஓகே, தென் எஸ்ஸோட வேல்யூ 1ஆ இருக்கும்போது டியோட வேல்யூ என்ன, டியா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம டி டேஷும் டியும் தான் தேவைங்கிறதுனால இன்புட்ல டி எடுத்துக்கிட்டு டியை வந்து நம்ம எஸ்ஸுக்கு வந்து டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஆருக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்ல கனெக்ட் பண்ணிக்கிறோம்.
ஓகே. இத மாதிரி குடுத்துட்டு, இதுல எந்த டயகிராம் சூட் ஆகும் அந்த மாரி கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்ப நம்ம அத ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இவ்வளோதான் வந்து ஜஸ்ட் கன்வர்ஷன். இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் கேன் பி இம்ப்ளிமெண்டட் பை டி ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். ஐடென்டிஃபை த கரெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டிருக்காங்க. ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்ப வந்து டி ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து எது கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது தான். இது வந்து ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்போட ட்ரூத் டேபிள். ஓகே. ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு நமக்கு தெரியும் இல்லையா? 0 0 வந்துச்சுன்னா நோ சேஞ்ச். ஓகே. நோ சேஞ்ச். 1 1 வந்துச்சுன்னா டாகிள் பண்ணிக்கும். 0வா இருந்தா 1ஆ இருக்கும். 1ஆ இருந்தா 0வா இருக்கும். இந்த மாதிரி ரிவர்ஸ்ல வந்தது, ஆப்போசிட்டா வந்தது அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்? என்ன ஸ்டேட்டோ 0 1ஆ இருந்ததுனாலும் இது என்ன பண்ணும்? ஜேயோட வேல்யூ தான் அப்படியே எடுத்துக்கும். அவ்வளோதான். ஓகே. வேற எதுவும் பார்க்காது. ஜேயோட வேல்யூ அப்படியே எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு 1 செகண்ட். ஓகே. நமக்கு இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, டி ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு வந்து நம்ம ஜேகே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் யூசிங் டி ஃபிளிப் ஃப்ளாப் இல்லையா? ஒன்ஸ் நான் காட்டுறேன் பாருங்க கொஸ்டினை. ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் கேன் பி இம்ப்ளிமெண்டட் பை டி ஃபிளிப் ஃப்ளாப். அப்போ டீயை வச்சு தான் நம்ம பண்ணுறோங்கிறப்போ நம்ம டீ கூட தானே கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம டீ எடுத்துக்கிறோம். ஓகே. டீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வேல்யூஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? டீ எடுத்துக்கிட்டோம்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட் வச்சு நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்ன வந்து டீயோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு. சேமா வந்துச்சு அப்படின்னா ஓகே. இப்போ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியது டி ஃபிளிப் ஃப்ளாப்னால டி ஃபிளிப் ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிள் வேல்யூஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா தட் இஸ் வந்து நம்ம கரண்ட் ஸ்டேட் as well as வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் பார்க்குறோம். ஸோ சேமாக இருந்துச்சு அப்படின்னா டீயோட வேல்யூ வந்து 0. சேமாக நோ சேஞ்ச் அப்படின்னா டீயோட வேல்யூ 0வாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ 0 எப்போ வந்து அது டாகிள் ஆகுதோ அப்போ தான் வந்து தட் இஸ் வந்து டீயோட வேல்யூ வந்து 1ஆ இருக்கும்போது தான் வந்து ஸ்டேட்ஸ் வந்து டாகிள் ஆகும். தட் இஸ் 0 to 1ஆ மாறும். ஆர் 1ல இருந்ததுன்னா 0வா மாறும். ஸோ அந்த இடத்துலலாம் மட்டும்தான் டீயோட வேல்யூ 1ஆ இருக்கும். சேமாக இருக்கிற இடத்துலலாம் 0 போட்டுறோம். இப்போ நம்ம டீயோட வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னா 0 1 1 0 1 1 1 1 வருதா? ஸோ இதனோட நம்ம கரஸ்பாண்டிங்கான வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் 3. அப்புறமா 1 இருக்கிறது வந்து தட் இஸ் 4. தென் இது வந்து 6. அப்புறமா இது 7. ஓகே. இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். டீயோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். அதனால நமக்கு இதில் வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறது ஜே கே அண்ட் கியூஎன். ஸோ ஜே கே கியூஎன் எடுத்துட்டு கே மேப்பில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 1 தட் இஸ் வந்து இது 3K. தென் இது 4ஓட வேல்யூ. தென் 6 இங்கே 7 இங்கே. ஓகே. அதை குரூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படின்னா ஓகே கே இன்டூ QN ஓகே ப்ளஸ் இதை நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா ஜே இன்டூ காமனாக இருக்கிறது Q bar N. ஓகே. இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 AND கேட் அப்புறமா ஒரு ஆர் கேட் அப்புறமா AND கேட் கூட கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி அவுட்புட் வரணும் இல்லையா? ஸோ அது மாதிரி இருக்கிறது எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான். ஓகே. இது கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை எடுத்துட்டு வந்து நம்ம இதில் போட்டோம் அப்படின்னா KQN ப்ளஸ் JQN பார்னு வருது. JQN பார். அப்போ கே கூட நமக்கு QN கனெக்ட் ஆயிருக்கணும். பட் இங்கே QN பார் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அதே மாதிரி இதில் வந்து நமக்கு ஆர் வரல பட் வந்து நார் வந்திருக்கு. ஸோ இதுவும் வர சான்ஸ் இல்லை. ஸோ இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வரணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது? AND வித் NAND கேட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் வச்சுருக்கோம். சம் ஆஃப் ப்ராடக்ட் வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் சம்முக்கு வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். ஓகே. அந்த ட்ரை பண்ணோம் அப்படின்னா 0 போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். ஓகே. அப்போ 0 போட்டோம் அப்படின்னா கே மேப்பை நம்ம அப்படியே ரிமைனிங் ஜீரோஸ் போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கான குரூப்பிங் என்ன வருது பார்க்கலாம்.
இந்த 1 எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, வெறும் 0 மட்டும் வச்சுக்கலாம் நம்ம இப்போ. இப்போ நம்ம இதுக்கான equation என்ன வரும் அப்படின்னா, இதை குரூப்பிங் பண்ணோம் அப்படின்னா k bar qn இருக்கு. பட் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் சம்ல எழுதும்போது ஆப்போசிட்டா எழுதணும். தட் இஸ் k பிளஸ் qn பார் அப்புறமா டாட். இந்த குரூப்புக்கு வந்து நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா j பார் வரும். நம்ம அதுக்கு j பிளஸ் இதுல காமனா என்ன qn பார் வருது, அதை qn எடுத்துக்கிறோம். ஓகே, இதுதான் இதுக்கான ப்ராடக்ட் ஆஃப் சம் ஈக்குவேஷன். ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இது ரெண்டுல எது வருது அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் இங்க எழுதியிருக்கோம். ஓகே, இன் டாட் k பிளஸ் qn பார், இதான் நமக்கு கிடைச்ச அந்த ஈக்குவேஷன். ஓகே, இது பார்த்தோம் அப்படின்னா ஜே பிளஸ் ஃபர்ஸ்ட் இதுல வந்து நமக்கு என்ன இருக்கு, ஜேயும் கியூஎன்னும் இருக்கு. அதனால இங்க ஆர் பண்ணோம் அப்படின்னா ஜே பிளஸ் கியூஎன் கிடைக்குது. ஓகே, இங்க கே பிளஸ் கியூஎன் பார் கிடைக்குது. ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இதோட இன்புட்ல வந்து என்ன வருது, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இக்குவேஷன் வர மாதிரி இருக்கு. ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸில் வந்து சின்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் இருக்குது. ஸோ சின்க்ரோனஸ் அப்படின்னா கிளாக் பல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் சின்க்ரோனஸ். கிளாக் பல்ஸ் இல்லை அப்படின்னா தட் இஸ் நார்மல் அசிங்க்ரோனஸ் சீக்வென்ஷியல் சர்க்கியூட். நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ப்ராசஸர்ஸ், மெமரி, கவுண்டர்ஸ், கம்யூனிகேஷன், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், ஆட்டோமேட்டா, இதெல்லாம் வந்து சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸோட அப்ளிகேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கவுண்டர் பற்றி பார்க்கலாம். கவுண்டர் அப்படின்னா ஓகே, கவுண்டர்னா பார்த்துடலாம். கவுண்டர் இஸ் a device which stores the number of times a particular event or process has occurred. அதான் வந்து கவுண்டர் அப்படின்னு சொல்றது. ஓகே, கவுண்டரை நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் வந்து அதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன் இஸ் அசிங்க்ரோனஸ் கவுண்டர் அண்ட் அதர் ஒன் இஸ் சின்க்ரோனஸ் கவுண்டர். ஓகே, அசிங்க்ரோனஸ்னா நமக்கு தெரியும், தட் இஸ் வந்து வித்தவுட் தட். இதில் பார்த்துக்கலாம். இட் இஸ் ஆல்சோ கால்டு ரிப்பிள் கவுண்டர். ஓகே, சீரியல் கவுண்டர். இந்த அதர் நேம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அசிங்க்ரோனஸ் கவுண்டர்னா ரிப்பிள் கவுண்டர்னு சொல்லுவாங்க, ஆஸ் வெல் அஸ் சீரியல் கவுண்டர் அப்படின்னாலும் தட் இஸ் அசிங்க்ரோனஸ் கவுண்டர் தான். இது வந்து கேஸ்கேடட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ், ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ். ஓகே, சாரி, கீ கவுண்டருங்கிறது கேஸ்கேடட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப். இதில் ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட் தான் வந்து அடுத்த ஃப்ளிப்ஃப்ளாப்போட கிளாக்காக இருக்கும். ஓகே, இதில் காமன் கிளாக் வந்து மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. த அவுட்புட் ஆஃப் ஒன் ஃப்ளிப்ஃப்ளாப் இஸ் த கிளாக் இன்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ளிப்ஃப்ளாப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சின்க்ரோனஸ் அப்படின்னா சின்க்ரோனஸ்ல வந்து ஒரு குளோபல் கிளாக் விச் டிரைவ்ஸ் ஈச் ஃப்ளிப்ஃப்ளாப் அவுட்புட் சேஞ்சஸ் இன் பேரலல். ஓகே, இது எப்படி சீரியலோ சின்க்ரோனைஸ்ல வந்து பேரலா இருக்கும். ஓகே, தட் இஸ் அசிங்க்ரோனஸ்ல வந்து இப்படி ஒரு கிளாக் பல்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதோட அவுட்புட்ல இருந்து நமக்கு நெக்ஸ்ட் ஃப்ளிப்ஃப்ளாப்போட கிளாக் வந்து இருக்கும். ஓகே, இதோட அவுட்புட்டை அடுத்த ஃப்ளிப்ஃப்ளாப்போட கிளாக்காக வந்து நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு அசிங்க்ரோனஸ். அதாவது சின்க்ரோனஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா ஃப்ளிப்ஃப்ளாப்பும் இது மாதிரி கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒரு காமன் கிளாக் இருக்கும். ஓகே, ஒரு காமன் கிளாக் அது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் சின்க்ரோனஸ் கவுண்டர். ஓகே, இப்போ வந்து இந்த கவுண்டர் பற்றி நம்ம ப்ராப்ளமேட்டிக்காக பார்க்கலாம். ஃபின் இன் ஃபின் அவுட். ஓகே, தட் இஸ் ஃபின் இன் ஃபின் அவுட் அப்படிங்கிற 2 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் ஃபின் அவுட் ஈக்குவல் டு ஃபின் இன் பை மாட் எம். ஓகே, மாட் இந்த எம் வந்து என்ன வேல்யூவோ அதால் டிவைட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஒரு கவுண்டர்னு வச்சுக்கோங்க. அதோட மாடுலஸ் வேல்யூ என்ன அப்படின்னா எம்ன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதே டூ கவுண்டர்ஸை வந்து நம்ம இது மாதிரி கேஸ்கேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சப்போஸ் இதோட மாட் வேல்யூ எம் அண்ட் இதோட மாட் வேல்யூ என்ன இருந்துச்சு அப்படின்னா இதோட டோட்டல் மாட் வேல்யூ என்ன அப்படின்னா மாட் எம் இன்டு என். ஓகே, அப்போ ஃபின் அவுட் வந்து ஃபின் எங்க இருக்கும், எஃப் அவுட் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா ஃபின் பை எம் கிராஸ் என். ஓகே, பிகாஸ் இதோட மாட் வந்து எம் கிராஸ் என்ன இருக்கும். டோட்டல் மாட் வேல்யூ என்னவோ அதால தான் நம்ம டிவைட் பண்ணுவோம்.
இப்போ கொஸ்டின் பார்க்கலாம் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ரிக்வயர்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் பிசிடி கவுண்டர். பிசிடி நம்பர்ஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 0 to 9 0000 0001 இந்த மாதிரி நம்ம 4 பிட் ரெப்ரசன்டேஷன்ல தான் நம்ம பிசிடி நம்பர்ஸை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ த நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்பும் வந்து எவ்வளவோ 4ஆக தான் இருக்கும். ஓகே, எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ that is the number of flip-flops needed to construct such counter இருக்கும். Next question. 3 binary counters are cascaded. Okay, cascade பண்ணிருக்காங்க. Where first counter has X number of flip-flop. Okay. Second counter has Y number of flip-flop. And third has Z number of flip-flop. If the input signal, okay, fin, input signal na fin. அதோட ஃப்ரீக்வன்சி என்ன? 100. F for frequency. ஓகே, மெகா ஹெட்ஸாக இருக்கும். தென் த அவுட்புட் ஃப்ரீக்வன்சி F அவுட் வந்து என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின் நமக்கு. ஓகே, இதோட மாட் எவ்வளோன்னு தெரியாது, இதோட மாட் எவ்வளோன்னு தெரியாது, இதோட மாட் எவ்வளோன்னு தெரியாது. பட் நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் மட்டும் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ மாட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். மாடுலஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கவுண்டர் அப்படிங்கிறப்ப நமக்கு நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து 4னால தட் இஸ் 2 பவர் 4 ஈக்குவல் டு 16 தான் மாட் வேல்யூ. செகண்ட் கவுண்டரில் நமக்கு 6 ஃபிளிப் ஃப்ளாப்னு கொடுத்ததுனால 2 பவர் 6ங்கிறப்போ 64 தான் மாட் வேல்யூவாக இருக்கும். அதே மாதிரி தேர்டுக்கு வந்து 2ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, 2. ஸோ 2 பவர் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4 தான் வந்து மாட் வேல்யூவாக இருக்கும். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாட் வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 2 பவர் 2 அப்படின்னா 4 த மாட் வேல்யூ. சப்போஸ் மாட் வேல்யூ வந்து 4ஆக இருந்துச்சு அப்படின்னா ஃபிளிப் ஃப்ளாப் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 2 த பவர் 2ல எழுதணும்னா அந்த பவரில் என்ன வருதோ அதான் நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் நீடட். இப்போ மாட் வேல்யூ தெரியும் அப்படிங்கிறப்போ நமக்கு இன்புட் ஃப்ரீக்வன்சி அதோட ஃபார்முலா என்ன? எஃப் அவுட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? எஃப் அவுட் ஈக்குவல் டு எஃப் இன் பை மாட் வேல்யூ. மாட் வேல்யூ வந்து இந்த மாதிரி கேஸ்கேட் பண்ணியிருந்தாங்கன்னா மூணையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். தட் இஸ் 16 இன்ட்டு 64 இன்ட்டு 4ங்கிறப்போ என்ன கிடைக்குதோ அது தான் ஓவரால் மாடுலஸ் வேல்யூ. ஓவரால் மாடுலஸ் வேல்யூ. ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருந்தாங்க? தட் இஸ் வந்து மெகா ஹைட்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 100 இன்ட்டு 10 த பவர் 6 வரும். இங்கே இதில் கேட்டிருந்த மெகா ஹைட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 இன்ட்டு 10 த பவர் 6 இன்ட்டு 4096 வரும். ஓகே, கட் பண்ணி நம்ம கிலோ ஹெட்ஸில் எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து 24.414 கிலோ ஹெட்ஸ் வந்து ஆன்சர் வரும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, இதில் ஏன் கிலோ ஹெட்ஸில் வந்தது அப்படின்னா இந்த 10 த பவர் 6 வந்து 10 த பவர் 6 இன்ட்டு 10 த பவர் 6ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 10 த பவர் 6 எடுத்துகிட்டு இந்த 10 த பவர் 3 வந்து நம்ம கிலோ ஹெட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே, அதுதான் இந்த 10 த பவர் கேங்கிறது 10 த பவர் 3. ஸோ ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 10 த பவர் 6 வரும். ஸோ ஆன்சர் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இதுதான் அவுட்புட்டாக இருக்கும். ஃபின் எஃப் அவுட் ஃப்ரீக்வன்சி, அவுட்புட் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் வந்து இந்த கவுண்டரில் 2 டைப்ஸ் வந்து மெயினாக நம்ம பார்க்குறதுல ரிங் கவுண்டர் ஆஸ் வெல் அஸ் வந்து ஜான்சன் கவுண்டர் இருக்குது. ஸோ ரிங் கவுண்டர் அப்படின்னா இட் இஸ் அ டிஜிட்டல் கவுண்டர் யூஸ்ட் இன் சர்க்யூட்ஸ் டிப்பிக்கலி பில்ட் வித் ஃபிளிப் ஃப்ளாப். இது ரிங் கவுண்டர் அப்படின்னா இப்போ 00001 இருக்கு அப்படின்னா இட் ஒர்க்ஸ் பை ஷிஃப்டிங் அ 1 த்ரூ அ சீரீஸ் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் 1 at a time in a loop. It is called a ring counter because the one loop back to the start it reaches the end forming a cycle form ஆகிற மாதிரி. Number of states in ring counter equal to நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ். எவ்வளோ ஸ்டேட் ரிங் கவுண்டரில் யூஸ் பண்ணுறோமோ அதே நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் தான் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதை பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல ரிங் கவுண்டர் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பிட் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்ன ஆகும் அப்படின்னா 001 வரும்.
ஓகே. இந்த 1 வந்து இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த 1 வந்து நெக்ஸ்ட் இங்க மூவ் ஆயிரும். ஓகே. ஸோ இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 1, 0, 0 மூவ் ஆயிடும். இந்த 0 இங்க இருந்து பேக்ல வந்துரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து 1, 0, 0 இந்த லாஸ்ட் 0 இங்க மூவ் ஆகும். நெக்ஸ்ட் இங்க இருந்து 0, 0, 1 இந்த லாஸ்ட் 0 மறுபடியும் இங்க ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு ரிங் மாதிரி வரதுனால இதை நம்ம ரிங் கவுண்டர்னு சொல்றோம். ஜஸ்ட் வந்து ஷிஃப்ட் பண்றோம். ஷிஃப்ட் 1 through a series of shifting a 1 through a series of flip flop 1 at a time in a loop. அது மாதிரி லூப்பா நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டே வரதுனால இதை ரிங் கவுண்டர் நம்ம சொல்றோம். நம்பர் ஆஃப் flip flops used equal to number of states. Okay, next is Johnson counter. Okay, ring counter மாதிரி Johnson counter. It is also known as creeping counter. Okay, இதோட other names என்னன்னா creeping counter, synchronous counterக்கான எக்ஸாம்பிள் வந்து ring counter as well as வந்து Johnson counter. அசிங்க்ரோனஸ்க்கு என்ன கவுண்டர்? ரிப்பிள் கவுண்டர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இன் ஜான்சன் கவுண்டர் இதில் என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் கவுண்டர் அப்படின்னா தட் இஸ் ஜான்சன் கவுண்டர். ஓகேவா? ஜான்சன் கவுண்டர் இஸ் அ ரிங் வித் இன்வர்ஷன். ஓகே, ரிங் வித் இன்வர்ஷன்னா அது என்னன்னு கேட்டா ஜான்சன் கவுண்டர். ஓகேவா? அதர் நேம் வந்து என்னெல்லாம்னா க்ரீப்பிங் கவுண்டர் சொல்லுவாங்க, டிஸ்ட்ரேடிங் கவுண்டர், வாக்கிங் கவுண்டர், மொபைல் கவுண்டர், ஸ்விட்ச் டெயில் கவுண்டர், இதெல்லாம் ஜான்சன் கவுண்டர்ஸோட அதர் நேம்ஸ். சரியா? இப்போ இதுதான் வந்து ஒரு இது கவுண்டர் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிங் கவுண்டருக்கு என்ன பார்த்தோம்? 0, 0, 0, 1 இருந்துச்சுன்னா அடுத்து வந்து என்னவா இருக்கும்? இந்த 1 வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு மாறிடும். இந்த 3 0வும் இங்க ஷிஃப்ட் ஆயிரும். அடுத்து இந்த 0 லாஸ்ட் 0 இங்க வந்துரும். இது ரெண்டும் ஷிஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஷிஃப்டிங் தான் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஷிஃப்டிங் தான் வந்து நடந்துட்டே இருக்கும். இங்க பேக்ல உள்ள 0 இங்க வந்துரும். இந்த லாஸ்ட் 0 மறுபடி இங்க வந்து ஆட் ஆயிட்டு அது வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா இது சேமா இது மாதிரியே தான் இருக்கு. ஸோ ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதே ரிங் வித் இன்வர்ஷன் அப்படிங்கிறப்போ ஓகே ஜான்சன் கவுண்டர். ஓகே, ஜான்சன் கவுண்டர்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா இப்போ 0, 0, 0, 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன இருக்கோ அந்த லாஸ்ட் பிட் அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து இங்க ஆட் ஆயிரும். ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0, 0, 0 இந்த 0 வந்து இங்க போயிரும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 1ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன? 1 அது வந்து இங்க ஆட் ஆயிரும். 1, 0, 0, 0 இந்த 3 zeros-ம் இங்க வந்துரும். நெக்ஸ்ட் இதோட லாஸ்ட் பிட் வந்து 0வா? ஸோ அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து இங்க ஆட் ஆயிட்டு இதெல்லாம் அப்படியே ரைட்ல ஷிஃப்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த 0ஓட காம்ப்ளிமெண்ட் 1. ஓகே, ஸோ இது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் 0ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன? 1 அது இங்க வந்துரும். ஸோ இந்த 3 1ஸும் ரைட்ல ஷிஃப்ட் ஆயிரும். மறுபடியும் என்ன ஆகும்? இந்த 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0வா? ஸோ அது ஃப்ரண்ட்ல 0 வந்துடும். அகெயின் இந்த ரிமைனிங் இது வந்துடும். ஓகே, இந்த மாதிரி தான் வரது ஜான்சன் கவுண்டர். ஜஸ்ட் வந்து லாஸ்ட் பிட்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நமக்கு இங்க ஆட் ஆயிட்டே வரும். ஓகே, அதான் வந்து ஜான்சன் கவுண்டர் அப்படின்னு சொல்றது. இவ்வளவுதான் வந்துட்டு கவுண்டர்ஸ் பத்தினது. இப்ப நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1, the J input of JK flip flop is connected to logic 1. ஓகே, JK flip flop எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா JK. ஓகே, இதுல வந்து Jயோட வேல்யூ வந்து 1ஆவே தான் இருக்கும். ஓகே, ஃபார் 6 clock pulse நம்ம வந்து 6 clock pulse வந்து அப்ளை பண்ண போறோம். ஓகே, Kயோட வேல்யூ K is connected to Q dash. Q dash என்னவா இருக்குமோ அதுதான் Kயோட வேல்யூவா இருக்கும். ஓகே, ஸோ இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இனிஷியலி கிளியர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஸ்டேட் எல்லாமே இனிஷியலாக வந்து நமக்கு வந்து கிளியர்ட் ஆயிருக்கும். ஓகே, கிளியர் ஆயிருந்துச்சு அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கியூவோட வேல்யூ என்னவா இருக்கும்? நமக்கு 0வா இருக்கும். அப்படிதானே? 0வா இருக்கும். அப்போ கேயோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து தட் இஸ் வந்து இனிஷியலா எல்லாமே கிளியர் ஆயிருக்கு. ஓகே, தட் இஸ் கியூ டேஷ் தான். கேயோட வேல்யூ வந்து கியூ டேஷ்ங்கிறப்போ 1ஆ இருக்கும். ஓகே, 1 1ன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? டாகிள் பண்ணுவோம். அதானே ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்போட இது. ஜேயோட வேல்யூ 1, கேயோட வேல்யூ 1ன்னு வரும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? இங்க என்ன இருக்கோ அது வந்து டாகிள் ஆயிரும். ஓகே, இனிஷியலா 0 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 வந்துருச்சு. ஓகேவா?
1 வந்துருச்சு. இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வேல்யூஸுமே வந்துட்டு 1 தான் இதுல. ஜேயோட வேல்யூ வந்து 1ஆ இருக்கு. ஓகே. ஸோ 1ஆ இருக்கும்போது செட்டா இருக்கும். நெக்ஸ்ட் அதான் பார்த்துடலாம் நம்ம. இப்ப Q டேஷ் வந்து நெக்ஸ்ட் என்னவா இருக்கு? 1ஆ இருக்கும்போது Kயோட வேல்யூ என்னவா இருக்கும் இந்த இடத்துல? நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணதும் நமக்கு வந்து 0ல இருந்து 1ஆ மாறிருச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ் பண்ணும்போது 2மே நமக்கு வந்து ஜேயும் 1, கேயும் 1 அதனால நமக்கு வந்து 1ன்னு வந்துருச்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ். செகண்டுக்கு வந்து நமக்கு என்னாச்சு அப்படின்னா, இப்ப Qவோட வேல்யூ கரண்ட்டா இப்ப இதுதானே நெக்ஸ்ட் ஸ்டேட் தான் கரண்ட் ஆயிடும் இல்லையா? ஸோ 1ன்னு வரும்போது நமக்கு கேயோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகே. ஸோ J1 K0 அப்படிங்கிறது இருக்கும்போது என்ன வரும்? செட் தான் வரும். ஓகே. ஸோ மறுபடியும் 1 தான் அடுத்தது. நெக்ஸ்ட் அடுத்த கிளாக் சைக்கிள் அப்ளை பண்ணும்போது என்னது? Q டேஷ் வந்து 1ங்கிறதுனால நமக்கு இங்க 1 தான் வரப்போகுது. ஸோ அதோட Q டேஷ்ங்கிறப்ப 0 தான் வரப்போகுது. ஸோ டாகிள் பண்ணோம் அப்படின்னா 1 தான் வரும். ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு செட்டு தான் வந்து அகெயின் ரிப்பீட் ஆயிட்டே வரதுனால நமக்கு இதுல வர்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகே. ஸோ வந்துட்டு நமக்கு இனிஷியல் வந்து 0 அப்புறமா 1 1 1 ரிப்பீட் ஆகுற ஆப்ஷன் 3 வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. இந்த கொஸ்டின் ஆஸ் வெல் அஸ் வந்து நமக்கு சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸோட பிடிஎஃப் வந்து ஃபுல் பிடிஎஃப் இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து மெம்பர்ஷிப்க்கு வந்து நாளைக்கு அவைலபிளா இருக்கும். ஓகே. அப்லோட் ஆயிரும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். Q2 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மெமரி எலமெண்ட்? இதுலயே மெமரி எலமெண்ட் என்ன அப்படின்னா NAND கேட், நாட் கேட், யூனிவர்சல் கேட்னா என்ன? நார். ஓகே. நார் NAND தான் வந்து யூனிவர்சல் கேட். ஸோ அதுவும் கேட் தான். ஸோ இதெல்லாம் மெமரி எலமெண்ட் கிடையாது. ஃப்ளிப் ஃப்ளாப்ல எந்த ஃப்ளிப் ஃப்ளாப்னாலும் தட் இஸ் மெமரி எலமெண்ட். SR ஃப்ளிப் ஃப்ளாப் மட்டும் கிடையாது. எந்த ஃப்ளிப் ஃப்ளாப்னாலுமே தட் இஸ் மெமரி எலமெண்ட். இது கொடுத்துருக்கிறதுல எது மெமரி எலமெண்ட் அப்படின்னா SR ஃப்ளிப் ஃப்ளாப். நெக்ஸ்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எட்ஜ் ட்ரிகரிங் அண்ட் லெவல் ட்ரிகரிங்? எட்ஜ் ட்ரிகரிங் வந்து டிரான்சிஷன் டு ரெஸ்பான்ஸ் டு த டிரான்சிஷன் ஆஃப் த கிளாக் இல்லையா? கிளாக் வந்து ரெஸ்பாண்ட் டு டிரான்சிஷன் ஆஃப் த கிளாக் வைல் லெவல் ட்ரிகரிங் ரெஸ்பான்ஸ் டு லெவல் ஆஃப் த கிளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து எட்ஜ் ட்ரிகரிங் ரிக்வயர்ஸ் மோர் பவர் தேன் லெவல் ட்ரிகரிங். ஸோ அப்படிலாம் கிடையாது. எட்ஜ் ட்ரிகரிங் இஸ் ஃபாஸ்டர் தேன் லெவல் ட்ரிகரிங்கும் ராங் தான். ஸோ நமக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் அப்படிங்கிறது. எட்ஜ் ட்ரிகரிங் ரெஸ்பான்ஸ் டு டிரான்சிஷன் ஆஃப் த கிளாக். ஓகே. ஹெட்ஜுங்கிறது நமக்கு இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுறதே ஆர் மேலேருந்து கீழே ரைசிங் ஆர் ஃபாலிங் ஆனா அப்படின்னாலே தட் இஸ் எட்ஜ் ட்ரிகரிங் சொல்லுவோம். லெவல் அப்படிங்கிறது லெவல் ஆஃப் த கிளாக் ஹையோ லோவோ இருந்துச்சுன்னா அதை லெவல் ட்ரிகரிங் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 4. Which of the following latches will change its output only when the enable signal is active and there is change in input? Okay, latches will change its output only when the enabled signal is active. அப்படிங்கிறது gated delatch. Okay, gated delatch. எப்போ அதோட அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா எனேபிள் சிக்னல் வந்து ஆக்டிவாக இருக்கும்போது அண்ட் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் இன்புட். ஒரு இன்புட் சேஞ்ச் ஆனாலும் எனேபிள் சிக்னல் ஆக்டிவாக இருந்தாலும் அவுட்புட் மாறுறது என்ன அப்படின்னா கேட்டட் டீலாச். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. டி ஃப்ளிப் ஃப்ளாப் கேன் பி மேட் ஃப்ரம் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் பை மேக்கிங் டியை வந்து நம்ம ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் வச்சு பண்ணோம் அப்படின்னா ஜேயோட வேல்யூ வந்து நம்ம எதுவாக மாற்றினா அது டி ஃப்ளிப் ஃப்ளாப்பாக இருக்கும். அப்படிதான் கொஸ்டின். ஓகே. ஜேகேயோடது நமக்கு வந்து என்னவா இருக்கும்? 1 0 0 ஆர் 0 1 1 0 1 1 இந்த மாதிரி தான் இதோட வேல்யூஸ் இருக்கும் இல்லையா? 2 இன்புட் வரும்போது டிக்கு வந்து என்ன இருக்கும்? அதோட கேரக்டரிஸ்டிக் அதோட ட்ரூத் டேபிளில் 0 ஆர் 1ஆ இருந்துச்சு அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து என்னவா இருக்கும்? டி 0வா இருந்ததுன்னா அதோட அவுட்புட்டும் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் 0வா இருக்கும். டியோட வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் அதோட அவுட்புட் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல எது செட் ஆகும் அப்படின்னா இப்போ ஜேயோட வேல்யூ 0 0 1ஆ வந்ததுன்னா அதோட டியோட வேல்யூ தான் டிபெண்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா அதோட ஜேயோட வேல்யூ அப்படியே வரும் அப்படின்னா இப்போ 0 இருந்து இங்கே 1ஆ இருக்கலாம். ஓகே. 1 இருந்ததுன்னா இங்கே 0வா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஜேயோட வேல்யூ என்னவோ அதே தான் வரும் இல்லையா? ஜேயோட வேல்யூ டிபெண்ட் பண்ணி தானே அவுட்புட் வரும். ஸோ இதில் நம்ம
ஜே ஈக்குவல் டு கே டேஷ்ன்னு மாத்திட்டோம் அப்படின்னா கேல என்ன வேல்யூ இருக்குதோ அதோட காம்ப்ளிமெண்ட்டை நம்ம ஜேக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து டி ஃபிளிப் ஃப்ளாப்பா ஒர்க் ஆகும். ஓகே, இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. மாஸ்டர் ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன் இஸ் யூஸ்ட் இன் ஃபிளிப் ஃப்ளாப். எதுக்காக இதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா எலிமினேட்ஸ் ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன். இந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன்னா ஃபார் ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் இஃப் ஜேகே அண்ட் கிளாக் ஆர் ஈக்குவல் டு 1 எல்லாமே ஒன்னா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? த ஸ்டேட் ஆஃப் த ஃபிளிப் ஃப்ளாப் கீப்ஸ் ஆன் டாக்லிங் இல்லையா? ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்ல ஜேயோட வேல்யூ கேயோட வேல்யூ 1 வந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுவோம்? டாகிள் பண்ணுவோம். ஸோ அது 1 வந்துச்சுன்னா நமக்கு ரிப்பீட்டடா டாகிள் நடந்துட்டே இருக்கும்போது அவுட்புட் வந்து டிட்டர்மைன் பண்றதுல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும். இதுதான் வந்து ரேஸ் அரவுண்ட் த கண்டிஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றது. ஓகே, இதை எலிமினேட் பண்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்க்ரீசிங் த டிலே ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப், அப்புறமா யூஸ் எட்ஜ் ட்ரிகர் ஃபிளிப் ஃப்ளாப், அப்புறமா யூஸ் ஆஃப் மாஸ்டர் ஸ்லேவ் ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப். இது வந்து இந்த மூணுமே எதுக்காக அப்படின்னா to eliminate the race around conditions in JK flip-flop. Using JK flip-flop யூஸ் பண்ணும்போது வர்ற ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ மாஸ்டர் ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறப்ப நமக்கு அஃப்கோர்ஸ் தெரியும் ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனை எலிமினேட் பண்ணுறதுக்காக. ஸோ கொஸ்டின் நம்பர் 7. த ஒன் இன்புட் ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப் இஸ் அ ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இஸ் அ டேஷ் ஃபிளிப் ஃப்ளாப். நம்ம அது பார்த்துட்டோம் இல்லை ப்ரீவியஸாகவே. ஆர்எஸ் ஆர் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து ஒன் இன்புட் மாற்றணும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு டி ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு. ஸோ ஆன்சர் இஸ் டி. கொஸ்டின் நம்பர் 7 ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 தட் இஸ் டி. Question number 8. Which of the following is the other name for the D flip-flop, delay flip-flop? இது பார்த்துட்டோம் இல்லையா நம்ம? So, option 3. Question number 9. Which of the following logic circuits do not have no change condition? எதுல நோ சேஞ்ச் கண்டிஷனே கிடையாது? எல்லாத்துலேயுமே நோ சேஞ்ச் இருக்கும். எதுல நோ சேஞ்ச் கிடையாது? டியில் தான் வந்து 0 வந்ததுன்னா 0, 1 வந்ததுன்னா 1 அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து நோ சேஞ்ச் அப்படிங்கிற கண்டிஷனே கிடையாது. ஜஸ்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ ஆஃப் டிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் 1 டி ஃபிளிப் ஃப்ளாப். Question number 10. How many distinct states are there or in an n-bit ring counter? ஓகே, ரிங் கவுண்டரில் வந்து நமக்கு n ஸ்டேட்ஸ் இருந்தது அப்படின்னா எவ்வளோ வந்து பிட் n-bit ரிங் கவுண்டரில் எவ்வளோ டிஸ்டிங்க்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது நம்ம பார்த்தது தான். தட் இஸ் n-bit அப்படின்னா n. ஓகே, நம்ம பார்த்துருந்தோம். பிசிடி கவுண்டர் அப்படின்னா 4 பிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 4. So question number 11. Number of flip-flop required for designing synchronous counter having 5 states with counting sequence. Okay, 5 states வந்து நம்ம பண்றோம். Then வந்து இதுல இந்த கவுண்டிங் சீக்வன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நம்பர் ஆஃப் ஃபிளிப்-ஃப்ளாப் எவ்வளோன்னு தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்பர் ஆஃப் ஃபிளிப்-ஃப்ளாப் வந்து நம்ம பேஸ்ட் ஆன் அந்த பிட்ஸ் தான். ஸோ எப்படி நம்ம பிட்ஸ் கண்டுபிடிப்போம் அப்படின்னா இதுலேயே ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்துக்கணும். ஓகே, 10. 10 ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம 2^3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 வரைக்கும் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். 2^4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 16 வரைக்கும் பண்ண முடியும் இல்லையா? ஸோ வந்து நம்ம மேக்ஸிமம் 4 எடுத்துக்கிட்டோம்னா அதை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஆப்ஷன் 3 தட் இஸ் 4 இஸ் த ஆன்சர். நம்பர் ஆஃப் ஃபிளிப்-ஃப்ளாப் வந்து 4. ஷிஃப்டிங் அ ரெஜிஸ்டர் கண்டென்ட் டு லெஃப்ட் பை 1 பிட் இஸ் ஈக்குவலன்ட் டு மல்டிப்ளிகேஷன் பை 2. ஓகே, ஒரு இது வந்து நம்ம லெஃப்டில் 1 பிட் மூவ் பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பை 2 கொடுத்தா நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஓகே, எப்படின்னு பார்த்துடலாமா? ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 2ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் என்ன? 0 0 1 0. ஓகே, அதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 வரும். 4 தட் இஸ் ஈக்குவல் டு 0 1 0 0. ஓகே, இந்த 1 வந்து நம்ம லெஃப்டில் ஒரு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 1 ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 4. அதாவது மல்டிப்ளை பை 2ஓட ரிசல்ட் வந்து கிடைக்குது. ஓகே, இதுதான் வந்து சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஷிஃப்டிங் அ ரெஜிஸ்டர் கண்டென்ட் டு லெஃப்ட் பை 1 பிட் லெஃப்டில் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னாலே என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குமோ அதோட ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகே, Question number 13. A register capable of incrementing or decrementing its content வந்து என்னன்னா counter.
Question number 14. The minimum number of flip-flops required to construct a counter up to 200. Okay, decimal valueல 200 கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு தெரியும் that is வந்து 2 the power 8. ஓகே, நம்ம இதுதான் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொன்னேன். அதோட பவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்பவுமே ஞாபகமா இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வந்து இது மாதிரி மெமரி தென் நம்பர் ஆஃப் பிட்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே, 2 பவர் 8 அப்படிங்கிறப்போ 256 நமக்கு தெரியும் இல்லையா? 2 பவர் 7ங்கிறப்ப என்னது 128 வரும். ஸோ 128 வந்து நம்ம 200 ரெப்ரசென்ட் பண்ண முடியாது 7 பிட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. 200 ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 8 பிட்ஸ் யூஸ் பண்ணாதான் நம்மளால பண்ண முடியும். ஸோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் எவ்வளவோ that is the minimum number of flip-flop required. Okay, so option 8 is the correct answer. Question number 15. A divide by 490 counter requires how many flip-flop? இதுவும் அதே தான். 490 அப்புறம் அப்படிங்கிறப்போ நமக்கு மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம அந்த 2 பவரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் மாதிரி தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஆன்சர் வரும், நம்பர் ஆஃப் பிட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லுங்க. எஸ், டைம் கொடுக்கலாம். எஸ், 2 பவர் 8 அப்படிங்கிறப்ப நமக்கு 256 வந்துச்சு இல்லையா? ஸோ அதை விட அதிகமாக. ஸோ 2 பவர் 9 நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா 512. 512ங்கிறப்போ நமக்கு 490 ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா? ஸோ நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் எவ்வளோ தேவை அப்படிங்கிறப்போ 9 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? Question number 16. The race around condition is associated with race around condition எது கூட அசோசியேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது சீக்வென்ஷியல் சர்க்கியூட் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியும் இல்லையா? சீக்வென்ஷியல் சர்க்கியூட். பட் ஏது லெவல் ட்ரிகர்டு. ஓகே, லெவல் ட்ரிகர்டு தான் வந்து ரேஸ் அரவுண்ட் கண்டிஷனோட லிங்க் ஆயிருக்கிறது. சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ் வித் லெவல் ட்ரிகர்ட் கிளாக். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 17. Okay, question number 17. N bit ring counter, then synchronous counter, asynchronous counter, decimal counter கேட்டிருக்காங்க. synchronous counterனா என்ன பண்ணும்? எல்லாத்துக்கும் காமனா ஒரு கிளாக் இருக்கும் இல்லையா? that uses universal clock. asynchronousனா என்னது? மெயின் கிளாக் வந்து ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான். ஓகே, ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான் நம்ம கிளாக் அப்ளை பண்ணுவோம். இதோட அவுட்புட் தான் வந்து செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போட கிளாக்ல வந்து நம்ம இன்புட்டா கொடுப்போம். Okay, so main clock is applied to first flip-flop only வந்து asynchronous. Decimal counterனா என்னது? Count 0 to 9. Then n bit ring counterனா என்னது? Counts exactly 9 state. n bit வந்து 9 bit இருந்ததுன்னா 9 state வந்து கவுண்ட் பண்ணும். ஓகே, இது வந்துட்டு மேட்ச் பார்த்து பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு என்ன வரும்? 2, பிக்கு என்ன வருது? 1. ஓகே, ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து 1, சி வந்து 4 அண்ட் டி வந்து 3. 2143 அப்படிங்க வருது பாருங்க. 2143ங்கிறது ஆப்ஷன் 3. ஓகேவா? ஓகே, இதே நம்ம ஒரு இது பார்த்துக்கலாம். நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் அப்படிங்கிறப்போ n ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு கவுண்ட் n ஸ்டேட்ஸ். இது வந்து ரிங்குக்கு. ஓகே, ரிங் கவுண்டருக்கு. அதே ஜான்சன் கவுண்டர்ல எப்படி அப்படின்னா n ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு 2n ஸ்டேட்ஸை வந்து கவுண்ட் பண்றதுக்கு எவ்வளோ ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னா n ஃபிளிப் ஃப்ளாப். ஓகே, இதுல n ஃபிளிப் ஃப்ளாப் வந்து என்ன தான் கவுண்ட் பண்ண முடியும். இதுல n ஃபிளிப் ஃப்ளாப் இருந்தாலே 2n ஸ்டேட்ஸை வந்து கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ 10 ஃபிளிப் ஃப்ளாப் இருந்துச்சு அப்படின்னா 10 ஸ்டேட்ஸ் தான் வந்து பண்ண முடியும். எதுல? ரிங்கில். ஓகே, ரிங் கவுண்டர்ல. அதே வந்து ஜான்சன்ல அப்படின்னா 10 ஃபிளிப் ஃப்ளாப் இருந்தா நம்மளால 20 ஸ்டேட்ஸ் வந்து கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் ஜான்சன் கவுண்டர்ல. ஓகேவா? இவ்வளவுதான் வந்து நம்ம குயிக்கா பார்த்தது. இது ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த டிஜிட்டல் லாஜிக்கான அந்த டாபிக் ஃபுல்லாவே நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ரிவைஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகேவா? என்னென்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டம், தென் வந்து பூலியன் அல்ஜிப்ரா, கே மேப் சிம்பிளிஃபிகேஷன், அப்புறமா வந்து காம்பினேஷனல் சர்க்கியூட், சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ஸ். இதுதான் வந்து நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற, கண்டிப்பா மிஸ் பண்ணவே முடியாது. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற டாபிக்ஸ் எல்லாம் இப்ப நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, இதோட கம்பைலேஷன் ஃபுல்லாவே நீங்க பாத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம
ஆர்க்கிடெக்சர்லேருந்து சம் லிமிட்டடான இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட், அட்ரஸிங் மோட்ஸ், பட் அதெல்லாம் பற்றி நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸில் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எனிஹவ் அதையும் ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நாளில் முடிச்சிட்டோன்னா, நெக்ஸ்ட் வந்து டிபிஎம்எஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட்டாகவே நம்ம மொத்தமாக எல்லா யூனிட்டுமே அப்படியே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்ப்போம். நமக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால அது பார்க்கணும். தென் நமக்கு வந்து ரெகுலரான நமக்கு 3 யூனிட்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. தட் இஸ் வந்து பேலன்ஸ் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு 7, 8, 9 அதுவுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. பைத்தான் ப்ரோக்ராமிங், தென் வந்து பிஹெச்பி அண்ட் MySQL அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அதெல்லாம் வந்து நம்ம இனிமேல் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதெல்லாமே வந்து பண்ணும்போதே நம்ம வந்து அதை ஒரு எம்சிக்யூ வித் எப்படி எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேயே கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. அது நீங்கள் படிக்கிறதே ஒரு ரிவிஷன் மாதிரியே அந்த இதை நான் ரெடி பண்ணலான் இருக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே பாருங்கள், கண்டினியூஸாக பாருங்கள், எல்லா வீடியோஸ் பாருங்கள், இருக்கிற டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ரிவிஷன் கொடுக்குற இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்லோட் பண்ணுற நோட்ஸ் எல்லாமே பாருங்க. ப்ராக்டிஸ் கொஷின் கொடுக்கறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஸோ அதிலிருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேட்டர்னில் இருக்கும், அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ எவ்ரி ஒன்.